சில நண்பர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை சொன்னது போல விமர்சித்ததைப் போல இந்த அம்மையாரை விமர்சிக்கவில்லை ஏன்? முதல் காரணம், ஆண்களை ஆதிக்கம் செலுத்துகிற இந்த அரசியல் உலகத்தில் ஒரு பெண் ஒருவர் வீட்டை தாண்டி வீதிக்கு வந்து பொட்டாபோட்டியும் பொறாமையும் சதிகளும் நிறைந்த குழப்பம் நிறைந்த அரசியலில் துணிச்சலோடு ஒரு பெண் நின்றார் என்றால் அவருக்கென்று ஒரு தனி மரியாதை கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். ஒரு ஆணை விமர்சிக்கிற அதே அளவுகோலில் விமர்சிப்பது தவறு. இது இன்றைக்கும் வேண்டுகோள் அதுதான். இந்திய அரசியலில் எண்ணி சிலர் வருகிறார். அதில் அந்த அம்மையார் இந்திரா காந்தியார் வருகிறார், மோதிலாலின் பேத்தி பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் மனைவி என்ற ஒரு பெயரோடு வருகிறார். ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த பின்னணி இருக்கிறது. எனவே அவர் உலகத் தலைவரோடும் பழகுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்தியாவை ஆளுகிற வாய்ப்பும் நம் தமிழரால் முன்மொழியப்பட்டு அவருக்கு வந்தது. அதுபோல இந்த அம்மையாருக்கு எந்த பின்னணியும் இல்லை. எனவே அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான சலுகை காட்ட வேண்டியது நாணயமான அரசியல்வாதிகளுக்கு கடமை. ஆனால் அது காட்டப்படவில்லை. எதிர்ப்பிலே தான் அவர் இந்த வேலிக்குள்ளே முளைத்து வந்த மரங்கள் மாதிரித்தான் முள் மரங்களுக்கு இடையிலே வளர்ந்தார். அவருக்கு ஒரு பின்னணி இல்லை, பாதுகாப்பு இல்லை. எனவே அதற்குரிய மனித உணர்வுகள் தானே வரும். ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இந்த போட்டிகள் நிறைந்த அரசியலில் ஒரு பெண் துணிச்சலோடு நடமாடுவது என்றால், எனவே அதற்குரிய ஒரு சில பழக்க வழக்கங்கள் அவரிடம் இருந்தது. அதிகமாக எல்லோரிடம் நெருங்கி பழக முடியாமல் தனித்து ஒதுங்கி இருப்பது என்பது பொதுவாக திரையுலகத்திலே நடித்த நடிகைகள் என்றாலே மக்கள் வந்து கூடுவதிலிருந்து தப்பத்தான் பார்ப்பார்கள், அறைக்குள்ளே இருக்கத்தான் பார்ப்பார். இது அரசியலில் இவர் வந்துவிட்டால் எனவே நம்பிக்கைக்குரியவர்களோடு தான் இருப்பது என்பது அவருக்கு இயல்பாகவே வந்துவிட்டது. நான் விமர்சிக்கவில்லை என்று சொல்வது தவறு. விமர்சிக்க வேண்டியதெல்லாம் நான் அவரிடம் நேரில் பேசியிருக்கிறேன். அது பொதுக்கூட்டத்தில் நான் பேசவில்லை. ஆனால் பத்திரிகைகளில் சுட்டிக்காட்ட வேண்டிய போது எழுதியிருக்கிறேன். எனவே அதை என்றைக்கும். ஆனால் சிலருக்கு அவர்கள் விரும்புவதை மட்டுமே கேட்கிற காதுகள் இருக்கிறது. அவர்களது நாவும் உண்மையை தவிர மற்ற எல்லாவற்றையும் பேசுவதாக அமைந்திருக்கிறது. எனவே அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. எது உண்மையோ அதுதான் இறுதியில் வெல்லும். பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். முதல் 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் நடத்திய பொழுது அவருக்கு முன் அனுபவம் அல்லது பக்கத்தில் இருந்து நல்ல ஆலோசனைகள் சொல்லி இடித்து உரைப்பார் என்பவர்கள் இல்லாத காரணத்தால் அவர் 1, 2 என்று 3, 4 தவறுகளை செய்தார். நான் ஒவ்வொரு தடவையும் எடுத்த எடுப்பிலே பத்திரிகையில் அல்லது பொதுக்கூட்டத்தில் சொல்வதற்கு பதிலாக நேரில் அவர் வீட்டுக்கே போய், இது நல்லதல்லம்மா, உங்கள் வளர்ச்சிக்கு உதவாது, இன்னும் சரியாக சொல்லப்போனால் உங்களுக்கு தொல்லைகளும் அதிகம், வாய்ப்பும் அதிகம். நீங்கள் சில நேர்மையான இந்த தமிழ்நாட்டு பாரம்பரிய கொள்கைகளையும் பின்பற்றி கண்டிப்பாக மக்களை இழுத்துக்கொள்கிற முறையிலே போனால் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இல்லை, இந்தியாவுக்கே பிரதமராக வருவதற்குள்ள வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. பலர் எப்படி வந்துவிடுவீர்களே என்று பொறாமைப்படுவார்கள். ஆனால் நான் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு பெண் வந்து காட்ட வேண்டும், தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தேன், இந்தியாவுக்கே வர வேண்டும் என்று நினைத்தேன். அதற்குள்ள தகுதிகள் அத்தனையும் இருந்தும் நீங்கள் இப்படியெல்லாம் தடுமாறிவிட்டீங்கன்னு சொன்னேன். அப்பொழுது அவர் ரொம்ப சீற்றத்தோடு, தட் இஸ் மை பர்சனல் லைஃப், யூ கான்ட் இன்ட்ரூட் இன் டு மை ப்ரொஃபஸி. நான் உங்கள் தனி வாழ்க்கைக்குள்ளே நான் போகவில்லை. ஒரு முதலமைச்சர் என்று இருக்கிற போது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி நீங்கள் பிரதிநிதி என்ற முறையில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அணிகிற உடை உட்பட அதுதான் அந்த நாட்டு மக்களும் விரும்பி செய்வார். எனவே அந்த முறையில் நான் உங்களை ஒரு குடும்பத்தின் தலைவியாக அல்ல, மாநிலத்தின் தலைவி வழிகாட்ட வேண்டிய முறையில் என்று அவர் முதலாக அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு போனார்கள் அல்லவா, பச்சையாகவே நேரில் சொன்னேன். அவர் அதை பொருட்படுத்துகிற மனநிலையில் அன்று இல்லை, நடத்தினார். அநேகமாக அதை தான் பலருக்கு சீற்றத்தை அன்று கொண்டு வந்தது. அது கடைசி வரையிலே தொடர்ந்தது என்றும் நினைக்கிறேன். பிறகு தத்து எடுத்தது, பிறகு திருமணம் நடத்தி வைத்தது என்று வரிசை அந்த 5 ஆண்டுகள் முடிந்து நடந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். அவரல்ல, கட்சியே தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு திருத்திக் கொண்டு 2வது முறை எதிர்க்கட்சி என்ற முறையிலேயே பாடுபட்டார். அந்த எதிர்க்கட்சி என்ற முறையில் பாடுபடுகிற போது அவர் மக்களை புரிந்து கொண்டு மக்களுக்காகத்தான் அதிகாரம் என்பதில் வேறு பல குற்றச்சாட்டுகள் என்னென்னவோ சொல்கிறார்கள். ஆனால் மக்களுக்கான நன்மைகளை செய்வதிலே இறங்கினார். சுருங்கமாக சொன்னால் இந்தியாவில் ஒரு 30 மாநிலங்கள் இருக்கிறது. நம்மை விட அதிக மாத வருமானம் உள்ள மாநிலங்கள் இருக்கிறது, அதிக சொத்து உள்ள மாநிலங்கள் இருக்கிறது.
தொழில்துறையிலே நம்மை விட முன்னாலே போன மாநிலங்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சொன்னால் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள 1,82,00,000 குடும்பங்களுக்கு நீ அட்டையோடு வந்தால் உனக்கு 25 கிலோ அரிசி இனாம் என்று வழங்கிய மாநிலம் அந்த அம்மையார் போட்ட உத்தரவால் அன்றும் சரி இன்றும் சரி இந்தியாவில் இதுவரையில் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பின்பற்றி இப்பொழுது பாண்டிச்சேரியிலும் செய்திருக்கிறார். இதை பின்பற்றி கர்நாடகாவிலும் போடுவதற்கு முயன்று இருக்கிறார்கள். எனவே ஒரே அரசியல் சட்டம், ஒரே வரி வசூல், இவரால் எவ்வாறு அந்த மக்கள் யாருமே பசியால் வாடினார்கள், மனம் நொந்து செத்தார்கள் என்று அந்த குற்றச்சாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சொல்ல முடியாது. வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த இலவசத்தை கொடுத்ததைப் போலவே தொட்டில் குழந்தைகள் என்று கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையாலேயே அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுமைக்கும் சுற்றறிக்க போயிருக்கிறது. அதே போல மதிய உணவு அது முன்னாலே இருந்தவர் தொடங்கினார்கள், இவர்கள் செழுமைப்படுத்தி இருக்கிறார்கள். பிறகு வீடு கட்டும் திட்டம், ஆடு மாடு கொடுக்கும் திட்டம், பிறகு லேப்டாப் கொடுக்கும் திட்டம், பெண்களுக்கு மாணவிகளுக்கு சைக்கிள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் கொடுத்த 90 லட்சத்திற்கு மேலே ஆண்டுதோறும் வழங்கியிருக்கிறார். ஆச்சரியம். நமக்கு அந்த லேப்டாப் என்பது நடுத்தர வர்க்கத்துக்கு நமக்கு அதில் என்ன இருக்கிறது, அது அவரவர் வாங்க வேண்டியது, இதையெல்லாம் எடுத்து என்ன இப்படி ஸ்பூன் ஃபீடிங் என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து படிக்கிற ஒரு மாணவி தனக்காகவே அந்த லேப்டாப் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார். ஆனால் 25,000 ரூபாய் குறைவாக கிடையாது. நிச்சயமாக ஒரு பெண் கூட வாங்கியிருக்க முடியாது. பல வசதி படைத்தவர்கள் வாங்கியிருக்கலாம். அது அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தெரியாது, உடன்பிறந்த அண்ணனுக்கு கூட தெரியாது. ஆனால் இது அங்கே படித்து விட்டு அதை வந்து போட்டு காட்டுகிற போது வீட்டிலேயே படம் காட்டத் தொடங்கிய போது தான் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஓஹோ படிக்க போன பிள்ளை இப்பொழுதே நம் வீட்டுக்கு செய்திகளையும் கொண்டு வந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டார். பிறகு அது படிப்பதனால் அதனுடைய அறிவு வளர்கிறது, குடும்பத்திலும் அதனுடைய புற அறிவு வளர்த்தான் செய்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை வளர்கிற போது அப்புறம் திருமணம் செய்ய தொடங்கினால் அவர்களுக்கு அந்த இப்போது 8 கிராம் தங்கம் 50,000 ரூபாய் உடன் பிறந்த அண்ணன் கூட வாங்கி கொடுத்திருப்பானா என்பது சந்தேகம். தம்பி இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்க முடியுமா என்பது ஒரு காரணம். அவர்களும் ஏழைகளாக இருப்பார்கள், எனவே வாங்கி கொடுப்பது என்பது சாத்தியமில்லை. அத்தகைய பழக்கமும் இல்லை. அதையும் நான் ஒரு முறை பார்க்கிற போது சொன்னேன், நீங்கள் கிராம் கணக்கில் சொல்லியிருக்கிறீர்கள், பணக்கணக்கு போடாமல் தங்கம் ஏறிக்கொண்டும் இறங்கிக் கொண்டும் இருக்குமே, உங்களையே அந்த ஒதுக்கீடு பந்தாடி விடுமே. ஒரு அரசாங்கத்தை பந்தாடினால் அது எப்படியாவது சமாளிக்கலாம், அது ஒரு குடும்பத்தை பந்தாடினால் யார் சமாளிப்பார்? எனவே அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் என்று அடித்தார். சரி, இதை பார்த்த பிறகாவது மற்ற மாநிலங்கள் போட்டி போட்டு செய்து காட்டியிருக்கலாமா? அவ்வாறு அவர்கள் செய்து காட்டிவிட்டு இதை பற்றி விமர்சிக்க வந்திருந்தால் நேர்மையானவர்கள் என்று சொல்லியிருப்பேன். எடுத்து காட்டிய பிறகும் அது நடந்து கொண்டிருக்கிற பிறகும் எந்த மாநிலமும் இன்னும் அதை பின்பற்றவில்லை. பதிலாக என்னென்னவோ நடக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு என்பதை அதில் அகப்படாத ஒரு நல்லவன் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அளவிலும் சரி, இன்னும் எண்ணிக்கையிலும் சரி, பெரிது அடித்துவிட்டு மலைகளையே விழுங்கிவிட்டு ஏப்பம் விடாமல் இருக்கிற பேர்வழிகள் பேசுகிற போதுதான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இப்பொழுது நான் புகழ்பாடி அந்த அம்மாவிடம் பதவி பெறப்போவதும் இல்லை, பணப்பெட்டி வாங்கப் போவதும் இல்லை. எந்த காலத்திலும் இந்த கை பிறந்த நாளிலிருந்து வாங்கியதும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் இறந்த பிறகும் நான் நினைக்கிறேன், உலகம் நாடுபுறாவும் பேசுகிறார். அன்று நான் பேசினேன், இப்பொழுது சொல்கிறார், அந்த அம்மா இருந்திருந்தால் இத்தனை குழப்பம் நடத்திருக்குமா என்றார். இதுவே ஒரு பெரிய பட்டமளிப்பு விழா அல்லவா?